கான்ஷியஸ் தமிழ் யூடியூப் சேனலின் வணக்கம். ஒரு மனிதன் எல்லாவற்றையும் இழந்துவிட்டதாக நினைத்தான். பணம் இல்லை, வேலை இல்லை, நிம்மதி இல்லை. வாழ்க்கை முழுவதும் இருளாகவே தெரிந்தது. கடைசியாக ஒரே ஒரு நம்பிக்கையுடன் மகா பெரியபாவை சந்திக்க காஞ்சிபுரம் நோக்கி பயணம் செய்தான். அவன் தனது பிரச்சனைகளை சொல்லத் தொடங்கினான். ஆனால் மகா பெரியபா அவன் பேச்சை முழுவதுமாக கூட கேட்கவில்லை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார். அந்த ஒரு வார்த்தை அவனுடைய வாழ்க்கையையே மாற்றியது. அந்த வார்த்தை என்ன? அதை கேட்ட பிறகு என்ன நடந்தது? வாருங்கள் பார்க்கலாம். ஒரு முறை ஒரு பக்தர் மகா பெரியபாவிடம் வந்தார். அவரது முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. பெரியவா, நான் பல ஆண்டுகளாக கஷ்டப்படுகிறேன். எந்த காரியமும் நடக்கவில்லை. எல்லோரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மகா பெரியவா சிறிது நேரம் கழித்து தலை நீட்டி பார்த்தார். பிறகு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார். எதிர்பார்ப்பை குறை. அவ்வளவுதான், வேறு எதுவும் இல்லை. அந்த பக்தருக்கு முதலில் ஏமாற்றமாக இருந்தது. இவ்வளவு தூரம் வந்ததற்கு இதுதானா பதில்? ஆனால் அந்த வார்த்தை மனதில் பதிந்துவிட்டது. அடுத்த சில மாதங்களில் அவர் வாழ்க்கையை வேறு பார்வையில் பார்க்கத் தொடங்கினார். மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பை குறைத்தார். கிடைத்தவற்றுக்கு நன்றி சொல்லத் தொடங்கினார். குறை சொல்லும் பழக்கத்தை விட்டார். மெதுவாக அவருடைய மன அமைதி திரும்பியது. அமைதி வந்த இடத்தில் தெளிவு வந்தது. தெளிவு வந்த இடத்தில் சரியான முடிவுகள் வந்தன. சரியான முடிவுகள் வந்த இடத்தில் வெற்றிகளும் வந்தன. அப்போதுதான் அவருக்கு புரிந்தது. மகா பெரியவா வாழ்க்கையை மாற்றும் மந்திரம் எதையும் சொல்லவில்லை. வாழ்க்கையை மாற்றும் பார்வையை மட்டுமே கொடுத்தார். அதனால்தான் இன்று வரை ஆயிரக்கணக்கான மக்கள் மகா பெரியவாவை நினைத்து வணங்குகிறார்கள். அவர் அற்புதங்களை மட்டும் செய்யவில்லை, மனிதர்களின் உள்ளத்தை மாற்றினார். மகா பெரியவா நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம். வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் முதலில் பார்வை மாற வேண்டும். இந்த கதையை கேட்ட பிறகு நீங்கள் மகா பெரியவாவிடம் என்ன வேண்டிக் கொள்வீர்கள்? கருத்துக்களில் பதிவு செய்யுங்கள். ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர.